இந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க என்ன ஐயா காரணம்? நாங்கள் புறக்கணிக்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள், குற்றவாளி வேற ஒரு ஆள். நாங்கள் அதை கை காமிக்கிறோம். என்ன தான் குற்றவாளி, முத்தையா தான் குற்றவாளி, முத்தையாவோட தூண்டுகளின் பேரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்க அதை கேட்கல. நாங்களே இந்த மலத்தள்ளி போட்டு நாங்களே இந்த தண்ணியை குடிக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? எங்களுக்கு இதுலேருந்து என்ன பயன்? எவ்வளதோ நாங்கள் எங்கள் அப்பா காலத்திலேருந்து, எங்கள் தாத்தா காலத்திலேருந்து, ஐயா காலத்திலேருந்து எவ்வளதோ இழந்துட்டோம். நாங்கள் அப்பெல்லாம் செய்யக்கூடிய காரியத்தை இப்போ அல்பத்தனமா இந்த காரியத்தை நாங்கள் செய்வோமா? இல்லை நாங்கள் இந்த மலத்தை அள்ளி போடுறதுக்கு எங்களுக்கு என்ன நோக்கத்தில் நாங்கள் அள்ளி போட்டோம் அவங்க சொல்கிறாங்க. இதை நாங்கள் ஏதாச்சும் கேட்டிருக்கணும். அங்கே தான் மலத்தை அள்ளி போட்டுட்டு எங்களுக்கு அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோமா? இதுவரையும் இங்கே வேங்கவேல் கிராமத்துக்குன்னு ஒன்றுமே செஞ்சதே இல்லையே. எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செஞ்சதே கிடையாது. புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிச்சோம். திமுக உரிய நீதியை வழங்கல அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கலாம்ல. தேர்தலை புறக்கணிக்கிறது மூலியமா என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? திமுக என்ன, அதிமுக என்ன, இது ரெண்டுமே ஆளுங்கட்சியா இருந்ததுதான் ஒரு 50-60 வருஷ காலங்களாக. இது ரெண்டுமே சரி. இந்த திமுக தான் வரல, அந்த அதிமுக கேட்டுக்கலாம்ல, எதிர்கட்சி தானே. அந்த அதிமுக என்ன மக்களுக்கு, வேங்கவேல் மக்களுக்கு, அர்ஜுன மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு அவங்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்கலாம்ல. அவங்களே வரல. அப்புறம் யாருக்கு எங்களை ஓட்டு போட சொல்றீங்க? இப்ப நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்ச பிறகு மாவட்ட நிர்வாகமோ இல்ல தேர்தல் ஆணையமோ இல்ல இருக்கிற அரசியல் கட்சிகளோ உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அப்படி ஏதாச்சும் நடந்தது ஐயா? அப்படியெல்லாம் நடந்தது. எங்களுக்கு இப்ப வேட்பாளர்களே, இப்ப எல்லா வேட்பாளர்களும் இருந்தாங்க. எல்லா வேட்பாளரையும் பொதுவாக எங்களை ஓட்டுக்கிட்டே வரலையே, அவங்களே எங்களை புறக்கணிச்சுட்டாங்கல்ல. இப்ப அவங்க வந்திருந்தா கூட நம்ம ஓகேன்னு சொல்லலாம். மற்ற ஊருக்கெல்லாம் போறாங்க, இறையூருக்கு பக்கத்துல இறையூருக்கு போறாங்க, பூங்குடிக்கு போறாங்க, இந்திரா நகருக்கு போறாங்க, காவநகர், வெள்ளனூர் போறாங்க, போட்டு கேட்க அங்கெல்லாம் போறாங்க, அங்கெல்லாம் போறாங்க. எங்களை வச்சு மையத்துல வச்சு எங்க ஊருக்கு வரல. எதனால அவங்க ஓட்டு கேட்க எங்களுக்கு தெரியலையே. நாங்க பாவம் செஞ்சவங்களா? நாங்க தான் இந்த கேள்வியை கேட்கணும். அப்ப நாங்க பாவம் செஞ்சவங்களா? பாதிக்கப்பட்டது நாங்க. மலத்தள்ளி போட்டவன் ஒருத்தன். குற்றவாளி யாருன்னு இந்த தமிழக அரசுக்கு கண்டிப்பா தெரியும். அதை ஒரு சில அமைச்சர்கள் ஊட இருந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க அவங்க சமுதாயத்தை. புரியுதுங்களா? அதான் இங்க நடக்கிறது. அரசியல் கோட்பாட்டுல தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு பாதிப்பு என்ன வந்துச்சுன்னா, இதுவரையும் இந்த முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ யாருமே இங்க வரல. சரி, அவங்களே வரல, எங்களுக்கு சரியான நீதி கேட்கறதுக்கு அந்த விளக்க எடுத்து வைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இல்லையே. இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது பூங்குடிக்கு அமைச்சர் ரகுபதி ஐயா வந்திருக்காரு. அப்ப கேட்டிருக்காங்க, வேங்கவேல் பிரச்சனை எப்படி இருக்கீங்களா, என்னங்கன்னு கேட்டிருக்காங்க. வேங்கவேல் பத்தி பேசாதியா அப்படின்னாக்கா, அது ஏன் பேசக்கூடாது? அப்படி ஒரு அமைச்சர் சொல்லாங்களா? சொல்லுங்க நீங்களே. அதனால எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும்னு தான் நாங்க இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க குற்றவாளியா ஆய் நிக்கிறது இந்த வேங்கவேல் அர்ஜுன மக்கள் குற்றவாளியாக ஆக்கியிருக்காங்க எங்களை. புரிஞ்சுங்களா? எங்கள்கிட்ட ஓட்டு உரிமையில 116 ஓட்டு தான் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப எங்கள்கிட்ட அதிக வாக்குல எங்களை நசுக்கிறாங்களா என்னங்கிறதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இவங்க எல்லாம் நசுக்கி ஆகணும் அப்படிங்கறது செய்யறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தோ இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தோ யாரா இங்க உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இந்த தேர்தலில் நீங்க பங்கேறுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் யாரும் பேசல. அப்படியெல்லாம் யாரும் பேசல. வேட்பாளரும் வரல, அப்படி யாரும் வரல. இது கேஸ் என்ன? கேஸ் வழக்கு நிலுவையிலே தான் போயிட்டே இருக்கு. நிலுவையில போயிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு அங்க நீதி கிடைக்கும்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இது நேரம் கிடைச்சிருக்கணுங்களே, 3-4 வருஷம் ஆச்சுங்களே. இந்த வழி இழுவையில தானே போயிட்டு இருக்கு. அப்ப பாதிக்கப்பட்ட மக்களே தானே குற்றவாளி ஆக்குறாங்க. ஏன் எங்களை பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்குறது தான் எங்களுடைய கேள்வி. நான் கேட்கறது என்னங்களா, மலத்தை நாங்களே அள்ளி போட்டு நாங்களே தண்ணியை குடிப்போமா? இந்த செயலை வேலை யாரும் பண்ணுவாங்களா? அப்ப இந்த செய்தியை சொல்லலாமா? தப்பு இல்லைங்களா? அப்ப தாழ்த்தப்பட்டவனா எது வேணாலும் பண்ணிடுவான்னு நினைக்கலாமா? தப்பு இல்லையா? எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க தாழ்த்தப்பட்டவர்கள். அப்ப எல்லாத்தையும் அப்படி நசுக்கத்துக்கு நினைக்கிறீங்களா அரசு? எங்களுக்கு மன கஷ்டமா இருக்குங்களா? அப்ப எல்லாருமே எங்களை படிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிச்சு நல்ல நாலேஜில் வச்சிருக்கேன். அப்ப உங்களுடைய மன வேதனை என்ன ஆகும், மன உளைச்சல் என்ன ஆகும்? இதனால எங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நடந்ததுனால வேங்கவேல் ஐயா எச்சிச்சு இவங்களுக்கு பொண்ணு குட்டியே கொடுக்க கூடாது. ரொம்ப பேர் நான் பொண்ணே கொடுக்கல. போனாக்கா பொண்ணு வேங்கவேலா போங்க பாத்துக்குருவான் அப்படிங்கிறாங்க. பொண்ணுகளும் பாதிச்சு போயிருக்கு, பசங்களும் பாதிச்சு போயிருக்காங்க.
அப்ப நாங்க இதை யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், ஆழ்நாட்டு காலங்களா இது 158 குளம் தண்ணி வர்றது இந்த இறையா குளங்கிற கம்மாய்க்கு. அந்த வாரியே தூர்வாரி கொடுக்கல. கிட்டத்தட்ட 100, எனக்கே 60 வயசாக போகுது. இன்னும் அந்த வாரியை போய் பாருங்க. அதை இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அதுக்கு என்ன நீதி கிடைக்கல. நீங்க வந்திருப்பீங்களா, பாத்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ரோட்டை காணுங்கய்யா. போக்குவரத்து பஸ், எங்களுக்கு பஸ் வசதி இல்ல. நாங்க இது கேட்டாலும் இன்னும் போராடி எங்களுக்கு சலிச்சு போச்சு. இப்ப இங்க இருந்து நீங்க வந்து புதுக்கோட்டைக்கு போனோம்னா பேருந்து வசதிகள் எப்படி, எங்க போயிட்டு எங்க இருக்கு இங்க பஸ், எங்க போயிட்டு பேருந்து வந்து நாங்க ஒண்ணு பூங்குடி போகணும், அது ஒரு பஞ்சாயத்து, தனி பஞ்சாயத்து. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இங்க இருந்து நீங்க நடந்து போய் தான் போகணும். ஓகே. அது மாதிரி வெள்ளனூர் போகணும், அது ஒரு 3 கிலோமீட்டர். காவேரிநர் போகணும், அது ஒரு 3 கிலோமீட்டர். இதெல்லாம் விட்டாருன்னா 6 கிலோமீட்டர் முத்துராயன்பட்டி போகணும், 6 கிலோமீட்டர் சத்தியமங்கலம் போகணும், என்எச்சி ரோட்டுக்கு போகணும். இங்க போய் தான் நாங்க போக முடியும், வேற வழி இல்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு. புதுசா வர அரசுக்கு, கவர்மெண்ட்டுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? வேங்கவேல் மக்கள் சார்பா வேங்கவேல் மக்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டாக்கா, எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவனுக்கு வேலை கொடுக்கணும். இந்த மலத்தை கலந்த தண்ணி குடிச்சிருக்காங்களா மக்கள்னா, அந்த மக்களுக்கான உரிய இதை கொடுக்கணும், நிதியை கொடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை அதான். எங்களுக்கு மேல ஒன்னும் எங்களுக்கு செய்ய வேண்டாம்.